நடக்கிறது. நம் தேவனை விட்டு தூர போனால் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கிறது. எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வந்தது. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஆற்றங்கரை ஓரமாக ஒரு அத்தி மரம் இருந்ததாம். அந்த அத்தி மரம் என்ன செய்ததா, அந்த அத்தி மரத்தில் ஒரு புறா உட்காந்து அந்த அத்தி பழத்தை சாப்பிட்டு கொண்டு இருந்ததாம். அப்போது அந்த மரத்தில் இருக்கிற ஒரு இலை சொன்னதாம், நீ எங்கே பார்த்தாலும் சுற்றி கொண்டு வருகிறாய், நீ என்ன மரத்துக்கு வேணாலும் போகலாம், என்ன ஊருக்கு வேணாலும் போகலாம், எந்த காட்டுக்கு வேணாலும் பறந்து போய் விடுகிறாய், என்னால் இந்த இடத்தை விட்டு எங்கேயுமே போக முடியவில்லையே, நீ மட்டும் போய் நல்ல ஊரை சுற்றி பார்த்து கொண்டு வருகிறாயே, என்னால் முடியவில்லையே, நானும் இந்த இடத்தை விட்டு ஊரை சுற்றி பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னதாம். அப்பொழுது அந்த புறா சொன்னதான், நான் பறக்கிறவன், எனக்கு ஒரு இடம் இல்லை, ஆனால் நீ இங்கே இருந்தால் தான் நீ உயிரோடவே இருக்க முடியும், நீ மரத்தை விட்டு போனால் நீ உயிரோடு இருக்க முடியாது. இல்லை இல்லை, நான் கண்டிப்பாக போய் ஊரை சுற்றி பாட்டிக்கொண்டு திரும்பி வந்துடுவேன் இலை சொன்னதாம். உடனே உன்னுடைய விருப்பம் என்று சொல்லிவிட்டு அந்த புறா பறந்து போய் விட்டதாம். இந்த இலை நினைச்சதான், எல்லா மரத்துலையும் இலை கொட்டுது, இந்த மரத்துல மட்டும் இலை கொட்டவே மாட்டேங்குதேன்னு சொல்லி தானாக கட்டாயமாக அந்த மரத்தை விட்டு அந்த தண்ணியில விழுந்ததாம். அந்த ஆற்றங்கரை தண்ணியில விழுந்த போது அதை அடித்து கொண்டு போன உடனே போய் ஒரு கொஞ்ச தூரத்திலேயே அந்த மழை பெய்ய ஆரம்பிச்சு விட்டதாம். அந்த ஆற்றிலே மழை வெள்ளம் அதிகமாக ஆக, தண்ணீர் அதிகமாக ஆக, அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த பாறைகளில் போய் அந்த இலைகள் மோதி அடித்து போனதுனால இந்த இலையினால வலி தாங்க முடியவில்லையாம். ஐயோ, என்னால் மூச்சு விட முடியவில்லையே, என்னால் பார்க்க முடியவில்லையே, எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறதே என்று மிகவும் கஷ்டப்பட்டதாம். எப்படியாவது நான் ஓரமாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், இந்த நேரம் பார்த்து மழை வந்து விட்டதே என்று சொல்லிவிட்டு இந்த இலை என்ன பண்ணதான், ஓரமாக போய் ஒரு களிமண் பெரிய உருண்டையாக இருந்ததாம். அந்த களிமணுக்கு அடியில் போய் தன்னை வைத்து கொண்டதாம். அப்பாடா, எப்படியோ ஒன்று, நான் கொஞ்சம் ஓரமாக வந்து விட்டேன், கொஞ்சம் இலைப்பாரி விட்டு அப்புறமாக நான் கடந்து செல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் தான் அந்த களிமண்ணுக்கு அடியில் இருந்ததாம். மழை வேகமாக வர வர அந்த களிமண்ணும் உருகி என்னாகி விட்டதாம், இருந்த இடம் காணாமல் போய் விட்டதாம். உடனே அந்த இலை மறுபடியும் அடித்து கொண்டு தண்ணிக்கே வந்து விட்டதாம். அந்த ஆற்றிலே போய் கொண்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு கொத்தான முள்